ஏன் குலுக்கி வச்ச கொக்கா கோலா போல. சரி, பெயிண்ட் எல்லாம் இப்ப ரெடி பண்ணி வச்சாச்சு. என்னம்மா மர்மவளே, என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன் தே, என்னத்தான் சமையல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, வேற ஏதாவது பிசினஸ் அது பண்ணணும்ல? ஆமா, நீ சமைச்சா மனுஷன் வாயில வைக்க முடியுதா? அதான் போய் திருட்டு தொழிலே பண்ணனு விட்டேன். என்ன குறை சொல்றீங்களா நீங்க சமைக்கிற சாப்பாடு பிடிக்க மாட்டா என் மாமனார், அதான் உங்க வீட்டுக்காரர் வீட்டை விட்டே ஓடி போயிட்டாருல்ல. அது ஒண்ணுதான் குறைச்சல். இப்ப அம்மா இந்தாங்கம்மா, நீங்க கேட்ட எம்டி பாட்டில் கொண்டு வந்துட்டியா? இதுக்காக தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன் மர்மவளே, இந்த எம்டி நெயில் பாலிஷ் பாட்டில் வச்சு என்ன செய்ய போற? என்ன ஆண்டி இப்படி பொசுக்குன்னு கேட்டுப்பிட்டீங்க? இதை வச்சு தான் இன்னைக்கு பிசினஸே பண்ண போறேன். என் மர்மவளே, உன் மண்டை தான் எம்டியா இருக்குன்னு பார்த்தா இந்த பாட்டிலும் எம்டியா இருக்கேன்னா அதான் கேட்டேன். ஆச்சி வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆச்சி. என்னத்தை தான் பண்ணி கிளிக்கிறேன்னு அதையும் நான் பாக்குறேன். பாருங்க, நான் பண்ண போறதை நீங்களே பாருங்க. எம்மா சின்னத்தாயி, அம்மா கேட்டதை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டியாம்மா? கொடுத்துட்டேன்ப்பா. இந்தாடி சின்ன பொண்ணு, நீ கேட்டல எம்டி மஸ்காரா பாட்டில். ஓ, எம்டி மஸ்காரா பாட்டில் வந்துருச்சா? கொடுங்க. ஆமா, எம்டி ஐலைனர் பாட்டில் கேட்டேன், அதுங்க. அதுவும் அதுலயே தான் இருக்கு பாரு, அந்த பாக்கெட்டை உழைச்சு பாரு. என்னது இது, ஒரே எம்டி ஐட்டமா வாங்கி வச்சிருக்க? ஏத்தே, இதுல தான் இருக்கு ட்விஸ்ட். ஆமா ஆச்சி, அம்மா ஏதோ பெருசா பண்ண போறாங்க. அப்படியே இவ பெருசா பண்ணிட்டாலும் கிழிஞ்சு. ஏண்டா மாவனே, உன் பொண்டாட்டி என்னடா இவ்வளவு பெயிண்ட் வாங்கி வச்சிருக்கா? என்னம்மா தப்பா பேசுற? இதெல்லாம் அவ காசு கொடுத்தா வாங்கி வச்சிருக்கா? பின்ன எல்லாத்தையும் களவாண்டுதாம்மா கொண்டாந்து வச்சிருக்கா. அதான பார்த்தேன், எங்க இவ்வளவு பெயிண்டையும் காசு கொடுத்து வாங்கிட்டாலோன்னு நான் கஷ்டப்பட்டு போயிட்டேன். ஏத்தே, என்னை பத்தி உங்களுக்கு தெரியாதே. நான் என்னைக்காச்சும் எந்த பிள்ளையாவது காசு கொடுத்து வாங்கியிருக்கேனாத்தே? வாய்ப்பில்லை. எல்லாமே ஆட்டையை போடுறதான் தே. அப்படியே காசு கொடுத்து வாங்கினாலும் 5 ரூபா பொருள் 500 ரூபான்னு வித்துருவோம் இல்ல. எம்மா மருமவளே, நெயில் பாலிஷ் தெரியும், விரலுக்கு போடுவாங்க. இந்த ஐலைனரு மஸ்காரா அதெல்லாம் சொல்லுவீங்களே, அதெல்லாம் எங்க போடுவாம மருமவளே? என்ன ஆச்சி, இது கூட உங்களுக்கு தெரியாதா? தெரியாதே, உதட்டுக்கு போடுவாங்களோ? ஏத்தே, உதட்டுக்கு போடுறது லிப்ஸ்டிக் தே. ஆச்சி, இந்த நெயில் பாலிஷ விரல் நகத்துக்கு போடுற மாதிரி மஸ்காராவை கண்ணு இருக்குல்ல, கண்ணு புருவம் அந்த மாதிரி இடத்துக்குலாம் போடுவாங்க. ஐயா, கண்டது கலியதெல்லாம் போட்டு கண்ணை கெடுத்துடப்படாது. எம்மா இதெல்லாம் வேற ஒண்ணும் இல்லம்மா, அந்த காலத்துல நீங்க மை போடுறீங்கல்ல, கண்மை, அதுக்கு பதிலா இந்த காலத்துல டப்பா சைஸ மட்டும் மாத்தி கொஞ்சம் தண்ணியா வச்சு வேற மாதிரி பேர சொல்லி விக்கிறாங்கம்மா. ஆமாத்தே, இப்பெல்லாம் இதுக்கு பேரு மஸ்காரா, கண்ணே கிடையாது. மஸ்காரா போட்டு மயக்கிறியே அப்படின்னு பாட்டு பாடிட்டு அலைவாங்க பசங்க பின்னாலே. ஓ, அது வேறயா? அப்ப நான் கூட என் கண்ணாடியை கலட்டிட்டு இந்த மஸ்காரா போட்டுக்கலாமா? எம்மா கொஞ்சமாவது பெரியவங்களுக்கு தகுந்த மாதிரி பேசுமா, ஏன் இப்படி சில்லறத்தனமா பேசிக்கிட்டு தெரியுற? வயசான காலத்துல இதெல்லாம் உங்களுக்கு தேவையாத்தே? சரி வாங்க செத்த இருங்க, இந்த பெயிண்ட் எல்லாம் அந்த நெயில் பாலிஷ் டப்பாக்குள்ள ஃபில் பண்ணுவோம். அடியா தாடி, என்ன சொல்ற மருமவளே? பெயிண்ட போய் யாராச்சும் நெயில் பாலிஷ் பாட்டில்ல ஃபில் பண்ணுவாங்களா? வேற யாரும் ஃபில் பண்ண மாட்டாங்க ஆச்சி, எங்க அம்மா பண்ணுவாங்க. ஆமாம்மா, இந்த ஆட்டை போட்ட பெயிண்ட் எல்லாம் இந்த மாதிரி எம்டி நெயில் பாலிஷ் பாட்டில போட்டு நெயில் பாலிஷ் ஒரிஜினல் சொல்லி விற்க போறா. எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கு, வாட்டர் ப்ரூஃப், ரொம்ப நாள் நீடிக்கும் அப்படின்னு சொன்னா எல்லாரும் பெயிண்டா நெயில் பாலிஷா என்ன செக் பண்ணியா வாங்க போறாங்க. அவ வாங்கி விரல தடவி பார்த்த. பரவாயில்லைய மருமகளே, எனக்கு மருமங்கிறத நீ நிரூபிச்சிட்டிய. ரொம்ப நன்றி தே, உங்க வாழ்க்கையில இன்னைக்கு தான் உங்க வாயால என்ன பாராட்டி இருக்கிய. பின்ன இருக்காதா, நீ தான் ஏன் மருமவளாச்சே, மணல கயிறா திரிச்சிடணும். ஓகே தே, உங்க ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா மணல கயிறா திரிக்கிறேன், காத்துல பறக்கிறேன், தண்ணியில நடக்கிறேன். விளங்கிரும் இப்படி ஒரு மாமியாரு, இதுக்கேத்த மருமக விளங்கிரும் இந்த குடும்பம். எம்மா பேத்தி, நீ போய் படிக்கிற வேலையை பாருமா. சரிங்க ஆச்சி, நீங்க களை வாங்குற வேலையை பாருங்க. ஏண்டி சின்ன பொண்ணு, நான் எதுவும் ஹெல்ப் பண்ண வாட்டி? எங்க உங்களை பூரி போட சொன்னோம்ல, பூரி போட்டீங்களா போடலையா? ஐயோ மறந்துட்டேன்டி, போய் மாவு பிசைஞ்சு வைக்கிறேன். இந்த மருமக திருடரான்ட்டு என் அவனை என்னமா வேலையாவரா? டேய், மைண்ட் வாய்ஸ் நினைச்சு நீங்க சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. உங்க மாமனை மட்டும் இல்ல, உங்களையும் சேர்த்து வேலையாவேன். என் புருஷன் மாவு பேசிட்டோம், நீங்க உட்காந்து நெயில் பாலிஷ ஊத்துங்க. மைண்ட்ல நினைக்கிறது இல்லாம வெளியே கேக்குது. பொதுவா எல்லாரும் மைண்ட்ல நினைக்கிறது கேட்காது, உங்களை மாதிரி மானம் கெட்ட மைண்ட் இருக்கவங்க நினைக்கிறதெல்லாம் வெளியில கேட்கும். அப்பாடா, ஒரு வழியா எல்லாத்தையும் ஃபில் பண்ணியாச்சு. சரிங்க தே, அப்ப நான் இதெல்லாம் எடுத்து வியாபாரம் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி மருமவளே. சரி, இன்னைக்கு பிசினஸ்ல ஒரு கலக்கு கலக்கிற வேண்டியதான். மலர்கள் கொஞ்சம் சாய்ந்தால் அதை இலைகள் தாங்க வேண்டும். மங்கி கொஞ்சம் சாய்ந்தால் எந்த மார்பில் தாங்க வேண்டும். ஒன்றில் ஒன்றாய் மாற வேண்டும். உன்னை என்னில் நான் தேட வேண்டும். இப்போதும் இடைவிடாமலும் நகம்படாமலும் கட்டில் பூவை நீ கையாள வேண்டும். காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கை
வாங்க ராணியக்கா வாங்க. பாட்டுலாம் சும்மா பட்டையை கிளப்புது போல. சும்மா வார வழியிலையும் போற வழியையும் பொழுதுபோக்குக்கு ஒரு பாட்டு பாடினேன்டி. ஏக்கா பேசாம நீங்க சூப்பர் சிங்கர்லயே போய் பாடலாம் தெரியுமா? அப்படியாடி சொல்ற? ஆனா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வெளியே வந்துருவீங்க. சரிடி, எல்லாரும் காய்கறி வித்துக்கிட்டு இருக்காங்களே, நீ என்ன தடி வித்துக்கிட்டு இருக்க? ஏக்கா பார்த்தா தெரியல, நெயில் பாலிஷ் கிடக்கா. ஆமா, அதே நடி கருப்பா இருக்கு. ஏக்கா நெயில் பாலிஷ் மட்டும் இல்லக்கா, நம்ம கடையில அழகு சாதனங்கள் எல்லாமே இருக்கு. விரல் அழகுபடுத்துறது, அப்புறம் கண் அழகுபடுத்துறது இருக்கு பாத்தீங்களாக்கா. மஸ்காரா, ஐலைனர் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குக்கா. வாங்கிட்டு போங்கக்கா. என்னடி இது? எனக்கு போய் எதுக்கு இதெல்லாம்? என் கண்ணு ஏற்கனவே அழகாதான் இருக்குன்னு அடிக்கடி என் வீட்டுக்காரர் என்ன பார்த்து சொல்லுவாருடி. ஐயோ பாவம், அந்த பொய்யை சொல்றதுக்குள்ள அந்த மனுஷன் என்ன பாடுபடுறாரோ அவருக்கு தான் தெரியும். என்ன ராணி அக்கா, சண்டைக்கு வந்தீங்களா? என்ன பார்த்தா உன் கூட சண்டைக்கு வந்த மாதிரி அடி இருக்கு. சபா சரியான கேள்வி. என்ன ராணி, உன் தங்கச்சி வாணி எங்க? அவ வீட்ல தான் இருக்காக்கா. அதான் காய்கறி எல்லாம் இல்ல நேத்தே சொன்னல. சரி கொஞ்சம் வாங்கிட்டு போலாம்னு வந்தேன். அப்புறம் நைட் சாப்பாட்டுக்கு என்னக்கா செஞ்சீங்க? அதுவா, கடையில பிரியாணி ஆர்டர் போட்டு சாப்பிட்டோம். ஐயா சூப்பரா இருந்திருக்குமே, என்ன கொஞ்சம் கூட்டிருக்க கூடாது? எதுக்கு மொத்தமா நீயே திங்கிறதுக்கா? ஏக்கா உங்க தங்கச்சி வாணிதான் நிறைய நெயில் பாலிஷ் போடுவாங்களேக்கா, வாங்கி கொண்டு கொடுங்கக்கா. நீ சொல்றது சரிதான், எனக்கு நெயில் பாலிஷ் பிடிக்காது. ஆனா என் தங்கச்சி என் பிள்ளைங்களுக்கு நெயில் பாலிஷ் ரொம்பவே பிடிக்கும். சின்ன பொண்ணு, உன் கடையில இருக்க ஐலைனர் போட்டா என் கண்ணு அழகா இருக்குமா? அதாவது போடு, அப்படியாவது உன் கண்ணை கொஞ்சம் பார்க்க முடியுதான்னு பார்க்கலாம். மஸ்காரா இருக்கடி. யாரக்கா மஸ்காரா போட்டு மயக்க போறீங்க? மஸ்காரா எல்லாம் இருக்குதுக்கா. யார வீட்டுக்காரையத்தான் இருக்கும். அந்த ஆளு மயங்காம போறான். என் கண்ணு அழகா இருக்கத்தான். நீங்க யாரையும் மயக்குங்க, மயக்காம போங்க. மஸ்காரா நெயில் பாலிஷ் ரொம்பவுமே குவாலிட்டியா இருக்கும். அட போடி சின்ன பொண்ணு, ஒன்னெல்லாம் நம்பி வாங்க முடியாது. உங்ககிட்ட எல்லாம் ஐலைனர் வாங்கணும்னா சீக்கிரமே அழிஞ்சு போகும். யார் சொன்னா என்கிட்ட வாங்குற ஐலைனர் சீக்கிரம் அழிஞ்சு போகும்? ரொம்ப லாங் லாஸ்டிங்கா இருக்கும். ஒரு 12 hours இருக்குமா? ஒரு 24 hours இருக்குமா? ஒரு 30 hours இருக்குமா? இதெல்லாம் சும்மா டம்மி. ஆனா என்கிட்ட இருக்க ஐலைனர் ஒரு தடவை போட்டீங்கன்னா நீங்க ஒரு மாசம் வரைக்கும் வேற ஐலைனரே போட வேண்டாம். என்னதான் குளிச்சாலும் அழியாது, எப்படிதான் தேய்ச்சாலும் போகாது. என்னடி இது அதிசயமா இருக்கு? இப்படி ஒரு ஐலைனர் நான் கேள்விப்பட்டதே இல்லையேக்கா. ஆமா நான் கூட இது வரைக்கும் இந்த மாதிரி ஐலைனர் கேள்விப்பட்டதே கிடையாது. ஓ அப்படியாடி, அப்ப ரேட் ரொம்ப அதிகமா இருக்குமே. அக்கா நார்மலா எல்லா ஐலைனரும் விற்கிற அதே ரேட்டு தான்க்கா, 50 100 தான். ஆனா இது கம்பெனியோட விளம்பரத்துக்காக இதை உங்களுக்கு குறைஞ்ச விலைக்கே கொடுக்குறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இதோட விலை எல்லாம் எகிரி போகும்க்கா, எகிரி போகும். அதானே பின்ன, ஒரு மாசம் போடுறத ஒரே ஒரு நாள் மட்டும் போட்டா போதுன்னா ரொம்ப நாள் நாம வச்சுக்கலாமே. அதனால விலையும் சீக்கிரம் கூடுனாலும் கூடிரும். ஆமா 50 100க்கு அதே ஐலைனர் வச்சிருக்கியே என்ன? அக்கா நான் என்ன பொய்யா சொல்றேன்? ஒரு தடவை வேணா வாங்கி போட்டு பாருங்க, ஒரு மாசம் வரைக்கும் அழியவே அழியாது. அதுக்கப்புறம் கூட நீங்க உரிச்சு எடுத்தாதான்க்கா வரும். 50 ரூபா 100 ரூபா தான் கொடுப்பாங்களாம். இவளுக்கு ஐலைனர் ஒரு மாசத்துக்கு அழியக்கூடாதான். அதுக்காதான் டீ கருப்பு பெயிண்ட ஐலைனர் பாக்ஸ்ல ஊத்தி வச்சிருக்கேன். ஒரு தடவை கண்ணில் போட்டேன்னா அடுத்து வரவே வராது. அப்புறம் கையை கொண்டு ஏன் கத்தியை கொண்டு சொன்னா தான் வரும். சரிடி, அப்போ உன்கிட்ட இருக்க நெயில் பாலிஷ் எப்படி? நெயில் பாலிஷ் பத்தி சொல்லணும்னா சும்மா வேற லெவல் நெயில் பாலிஷ். எல்லாமே ஆர்கானிக் நெயில் பாலிஷ். ஆர்கானிக் நெயில் பாலிஷ் அதுவா ராணியக்கா, இயற்கையான முறையில என்னென்ன கலர் வேணுமோ அந்த கலர் எல்லாம் பூக்கள்ல இருந்தும் இலைகள்ல இருந்தும் 2 பூவை மிக்ஸ் பண்ணியும் அந்த மாதிரி சார் எடுத்து அதுல நெயில் பாலிஷ் செஞ்சிருக்காங்க. அதான் ஆர்கானிக் நெயில் பாலிஷ். அப்ப சீக்கிரமே அழிஞ்சு போகுமேட்டி. அதுதான் இல்ல, கெமிக்கல் யூஸ் பண்ற நெயில் பாலிஷ் தான் சீக்கிரம் அழிஞ்சு போகும். ஆனா என்கிட்ட இருக்கிறது ஆர்கானிக் நெயில் பாலிஷ். இது எப்படி சீக்கிரம் அழியும்? எப்படி 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 அது எப்படி? எதுக்கு இத்தனை எப்படி? இதோ சொல்றேன் கேளு. வழக்கமா நாம மருதாணி இலையை அரைச்சி கையில வச்சோம்னா எவ்வளவு நாள் இருக்கு. ஆனா கெமிக்கல் கோணெல்லாம் வாங்கி வச்சா 2-3 நாள் பள்ளிச்சுன்னு இருக்கும். ஒரு வாரத்துல பல்ல காமிச்சிரும், இருந்தடம் தெரியாம அழிஞ்சு போகும். இயற்கையில கிடைக்கிற பொருளுக்கு எப்பவுமே லாங் லாஸ்டிங் இருக்கும். அதனாலதான் என்கிட்ட இருக்க எல்லா பொருளுமே இயற்கையான பொருள். இதுக்குள்ள லாங் லாஸ்டிங் இருக்கும். நீ சொல்றத பார்த்தா நெயில் பாலிஷ் கூட உடனே அழியாது போல தெரியுது. இந்த நெயில் பாலிஷ்லாம் உடனே அழியவே அழியாது. ஒருவேளை நீங்க அழிக்கணும்னா நெயில் பாலிஷ் ரிமூவர் அல்லது மண்ணெண்ணெய் ஏதாவது போட்டா தான் அழிக்கலாம். ஐயா நானே வாயிட்டு உளறி கொட்டிடுவேன் போல தெரியுது. சொல்லுடி சொல்லு. ஏக்கா அந்த மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொல்ல வந்தேன்க்கா. பெயிண்ட மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொல்ல வந்தேன். ஓ
அப்போ உங்ககிட்ட இருக்க நெயில் பாலிஷ் மஸ்காரா எல்லாமே லாங் லாஸ்டிங் தானே? லாங் லாஸ்டிக் ஆர்கானிக் ஐட்டம்ஸ் தான் நான் இப்போ வித்துக்கிட்டு இருக்கேன். அடியாத்தாடி, ஆர்கானிக்லயே லாங் லாஸ்டிங் நம்பவே முடியலல்ல. நான்லாம் வாங்க போறேன்ப்பா. ஏண்டி ப்ளூ கலர்ல நெயில் பாலிஷ் இருக்கா? என் கண்ணுக்கு அழகா மஸ்காரா இருக்கா? எனக்கு சிகப்புனா ரொம்ப பிடிக்கும். சிகப்பு கலர்ல நெயில் பாலிஷ் இருக்கா? எனக்கு ஏதாவது ஒரு கலர்ல குடை முட்டி. எல்லா கலர்லயும் நெயில் பாலிஷ் இருக்கு. ஆனா ரேட் எப்படி இருக்குடி? வழக்கமா ஆ, நல்ல நெயில் பாலிஷ்னா 50 ரூபாய் 60 ரூபாய் இருக்கும். உங்ககிட்ட என்ன ரேட்டு? என்கிட்டயே அதே ரேட்டு தான்க்கா, 50 ரூபாயோ 60 ரூபாயும் தான். நல்ல நெயில் பாலிஷ் தான், வாங்கிக்கோங்க. ஆர்கானிக் நெயில் பாலிஷ் 50-60 ரூபாய்க்கு எங்கேயுமே கிடைக்காது. ஆஃபருக்காக இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். வாவ், சூப்பர் ஆஃபர். இந்த கம்பெனியோட நெயில் பாலிஷ் எல்லாம் நியாயமா 2000-3000க்கு விற்கணும். ஏன்னா லாங் லாஸ்டிங் பாத்தீங்களா, அதுவும் ஆர்கானிக் நெயில் பாலிஷ் பாத்தீங்களா. ஆனா கம்பெனியோட விளம்பரத்துக்காக மட்டும் வெறும் 50-60 ரூபாய்க்கு ஃபர்ஸ்ட் டைம் விற்க சொல்றாங்க. இதே இது நீங்க நாளைக்கோ நாளானைக்கு வந்து கேட்டீங்கன்னா கிடைக்கவே கிடைக்காது. அப்படியாட்டி? அப்ப எனக்கு முதல்ல குடுறி. ஏண்டி பாப்பாத்தி, நீ வேணா இந்த மஸ்காரா கொஞ்சம் போட்டு பாருடி, உன் கண்ணு சும்மா சூப்பரா மாறிடும். ஓ அப்படியாடி, சரிடி. ஆமாண்டி பாப்பாத்தி, உன் கண்ணு ரொம்ப அழகாயிட்டுடி. ஏண்டி எனக்கு நெயில் பாலிஷ குடுறி. ராணிக்கா நீங்க கூட போட்டு பாருங்கக்கா. வாவ், நெயில் பாலிஷ் போட்டோனே என் விரலே அழகாயிட்டே. உங்க விரல் மட்டுமா ராணி அக்கா? என் விரலும் தான் அழகாயிட்டே. நான் மல்டி கலர்ல போட்டுக்கிட்டேன். நான் என் ட்ரெஸ்ஸுக்கு மெச்சா போட்டுக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் இந்த மாதிரி ஆர்கானிக் நெயில் பாலிஷ், ஆர்கானிக் லாங் லாஸ்டிங் ஐலைனர் வேணும்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகான் ஆல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோ. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு சிலர் நேமே இப்ப நம்ம பார்க்கலாம். ராதிகா, புவனேசன், கனிஷ்கா, கீர்த்தனா, சுகந்த், நிதர்ஷினி, பாக்கியலட்சுமி, செந்தில்குமார், சத்யா, சேர்மன் ராஜா, சோபா, அருணிஷா, கர்ஷிதா, சீவிதாஸ், கர்ஷித், செல்வம் தமிழ்ச்செல்வம், முருகன், வீரலட்சுமி, செல்வம், ராணி, நிதர்ஷினி, சுகந்த். ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். இந்த வீடியோல உங்க நேம் வரலனா மறக்காம நெக்ஸ்ட் வீடியோ பாருங்க, கண்டிப்பா வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.